இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, மார்ச் மாதம் 26ஆம் தேதி தாயம் திரு அவை புனித லூட்ஜர் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் ஹாலந்து தேசத்துல 9வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதர். பணக்கார குடும்பத்துல பிறந்த இவர் புனித கிரகோரியாரிடத்துல சீடராக இருந்து அவரிடத்துல கல்வி கற்றார் என்றும், அதற்கு பிறகு குருத்துவ பயிற்சிகளை முடித்து ஒரு குருவாகவும் திருநிலைப்படுத்தப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். குருத்துவ பட்டத்திற்கு பிறகு பின்லாந்து தேசத்திற்கு இறை வார்த்தையை அறிவிக்க செல்கிறார். பல்வேறு துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகளிடையே இறை வார்த்தையை அவர் அறிவிக்கிறார். சில காரணங்களுக்காக அவர் நாடு கடத்தப்பட்டாலும் மறுபடியும் பின்லாந்து தேசத்திற்கே வந்து இறை வார்த்தையை அறிவித்த ஒரு புனிதராகவும், பல்வேறு குற்ற பழிகள் இவர் மீது சுமத்தப்பட்டாலும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவராய் தன்னுடைய இறை பணி வாயிலாகவும், இறை வார்த்தை பணி வாயிலாகவும், ஜெப வாழ்வின் வாயிலாகவும் அத்துணை அவதூறுகளையும் அவர் முறியடித்து நேர்மையாளராக பாடுகளின் ஞாயிற்றுக்கிழமை தான் முன்னறிவித்தவாறே இறைவனடி சேர்ந்தார் என்று இந்த புனிதருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நம் மீது சுமத்தப்படுகிற பழிகள், அவமானங்கள் இவற்றை இறைவனுடைய திருவுளமாக ஏற்று இறைவனிடத்தில் ஒப்படைத்து நம்முடைய பணியை இறைவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்து பழகினோம் என்றால் இறைவன் நம்மையும் உயர்த்துவார் என்பதற்கு இந்த புனித லூட்ஜர் என்பவர் சாட்சியாக இருக்கிறார். இவருடைய பரிந்துரையை மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிற வார்த்தைகள், திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என்று எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்காக நான் வரவில்லை, மாறாக நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி 2வது பகுதியில இந்த கட்டளைகளில் மிக சிறியதை ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவராக கருதப்படுவார் அப்படி என்று சொல்லி, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ இறை வார்த்தையில, இறை சட்டத்துல ஒழியாது என்கிற அழகான வார்த்தையைத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு செய்தியாக தருகிறார். அன்பு மிக்கவர்களே, இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது இறைவன் மிக சிறியவற்றில் நாம் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் அப்படி என்கிற அன்பு செய்தியைத்தான் கொடுக்கின்றார். லிசிய நகரத்தினுடைய புனித தெரசம்மாவுடைய வாழ்க்கையில அவர் சின்ன சின்ன காரியங்கள், எளிமையான காரியங்கள்ல பிரமாணிக்கத்தோடு நம்ம செயல்படுகிற நேரத்துல இறைவனுக்கு அதை மிகப்பெரிய ஒரு காணிக்கையாக ஒப்பு கொடுக்க முடியும் என்று சொல்லி, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகளை செய்வதற்காக நம்ம முயற்சி செய்ய வேண்டாம். அன்றாடம் செய்கிற சின்ன சின்ன செயல்களில இறையன்போடும் பிரமாணிக்கத்தோடும் அன்போடும் செய்ய பழகினோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில நம்ம மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்கிற செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, ஒரு கடற்கரையில ஒரு சிறுவன் அந்த கடற்கரையில ஒதுங்கி இருந்த இந்த நட்சத்திர மீன்கள் பலவற்றில ஒன்று ஒன்றாக எடுத்து கடலில போட்டு கொண்டிருந்தானா. அதை பார்த்த ஒரு முதியவர், என்ன தம்பி செய்கிறார் என்று கேட்டாராம். அதற்கு அவன் சொன்னானா, இந்த நட்சத்திர மீனுக்கு நான் உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன நேரத்துல இந்த கடற்கரை ஓரமாக லட்சக்கணக்கான நட்சத்திர மீன்கள் ஒதுங்கி இருக்கின்றன. அவை அனைத்தையும் உன்னால் காப்பாற்ற முடியுமா என்று கேட்ட கேள்விக்கு அந்த சிறுவன் சொன்னானா, இந்த கடற்கரையில ஒதுங்கி இருக்கிற அனைத்து நட்சத்திர மீன்களையும் என்னால் காப்பாற்ற முடியுமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு நட்சத்திர மீன், என் கைகளில் இருக்கிற இந்த நட்சத்திர மீனுடைய வாழ்க்கையில நான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இறந்து போகிற ஒரு சூழலில் இருக்கிற இந்த நட்சத்திர மீனை நான் கடலில் எடுத்து வீசுகிற பொழுது அது மறுபடியும் உயிர் வரும். இந்த நட்சத்திர மீனினுடைய வாழ்க்கையில நான் உயிர் கொடுக்க முடியும் என்று சொன்னானா. அன்பு மிக்கவர்களே, இதையத்தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்தியாக பகிர விரும்புகிறேன். பெரிய பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியாவிட்டாலும் சிறியவற்றில் பிரமாணிக்கத்தோடும் அன்போடும் நடந்து கொள்வோம். இறைவனுடைய திரு முன்னிலையில நீதிமான்களாய் வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.